ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வெறித்தனமான ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறோம். எல்லா டாப்பிக்கில் எல்லா கொஷின்ஸுமே 200 கொஷின்ஸுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக என்னுடைய அந்த டீட்டெயில்டு டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அது வரப்போகிற அப்கமிங் எக்ஸாம்ஸுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேவா? வாங்க நம்ம டிஸ்கஷன்ஸ்க்கு போகலாம். எல்லாருமே அந்த கொஷின்ஸ்ன்னு பார்க்குறப்போ இது எல்லாமே எல்லா டாப்பிக்லையுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிற மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லா டாப்பிக்லையுமே கவர் ஆகும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் எழுத போகிற எக்ஸாமை ரொம்ப சூப்பராக நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம். ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கீங்க, கவலைப்படாதீங்க, ரொம்ப நம்பிக்கையாக போய்ட்டு எழுதுங்க. பதப்பதன்னு ஆகிட்டு நம்ம வந்து அந்த எக்ஸாமை வந்து சொதப்பிட்டு வரக்கூடாது. ஸோ ரிலாக்ஸ்டாக போங்க அண்ட் ரிலாக்ஸாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொரு கொஷினுமே தெளிவாக பார்த்து ஆப்ஷன்ஸ் ஆன்சர் நமக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. அதனால் ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து எந்த கிளிக் பண்ணுறீங்க, எந்த ஆன்சரை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் கொஞ்சம் ஈஸியாக தான் கொண்டு வந்திருக்கோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னோம்னா, the ability of the material to absorb energy till the breaking or rupture takes place. Till the breaking or rupture takes place, the ability of the material to absorb the energy is nothing but what? இதில் ஹார்ட்னஸ், டஃப்னஸ், சாஃப்ட்னஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டஃப்னஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, அந்த மெட்டீரியலுடைய கெப்பாசிட்டி டு அப்சார்ப் த எனர்ஜி பிஃபோர் இட் ஃப்ராக்சர்ஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டஃப்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கம்மிங் டு ஹார்ட்னஸ் அப்படின்றது வந்து மெட்டீரியலுடைய ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு வந்து வியர் அண்ட் டியர் ஆகாமல் இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸை டினோட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹார்ட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கம்மிங் டு பிரிட்டில்னஸ் அப்படின்னா ஈஸியாக பிரேக் ஆகுறது. ஸோ பிரேக் ஆகிறதுக்கு அந்த லிட்டில் டிஃபர்மேஷன்லேயே பிரேக் ஆகுதுல்ல, அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை சொல்கிறது பிரிட்டில்னஸ். அண்ட் கம்மிங் டு சாஃப்ட்னஸ் அப்படின்ற போது என்னென்னா ரொம்ப ரொம்ப லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், உடனே டிஃபார்ம் ஆகும். ஸோ அதை சொல்கிறது சாஃப்ட்னஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டஃப்னஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நல்லா ஸ்பீடாக நல்லா ஒரு ஃபயராக ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். இன்றைக்கி நம்ம உட்காந்து ஸ்லோவாக பார்த்துட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்கள். ஓகே? What will be the relation between E and K when the Poisson ratio is 0.25? When the Poisson's ratio is 0.25, நம்ம உடனே அந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்முலாக்குள்ளே போயிடணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. E is equal to 3K into 1 minus 2 mu. டக்கு நமக்கு இந்த ஃபார்முலா நம்மளுக்கு மைண்டுக்கு வரணும். வாங்க கீதா, வாங்க மணி. அப்புறம் இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்கும் கேக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணினது கொஸ்டின் தான். ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன போயிடலாம், E is equal to 1.5K, அதாவது 0.25 நான் போடுறேன் அப்படின்னா பாய்சன்ஸ் ரேஷியோ 0.25 போடுறேன்னா எனக்கு E is equal to 1.5K அப்படின்னு ஆன்சர் கிடைக்குமா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் C is the right answer. And coming to question number 3, assuming the values of maximum deviation del P and del E to be 25% of the computed value of P and E respectively, minimum value of the factor of safety is அப்படினு கேட்டிருக்காங்க. minimum value of the factor of safety is இந்த கொஸ்டின் அவங்க எல்லாருக்குமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி FOS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ லோடை வந்து P அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் டீவியேஷன் இன் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது மினிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா P + 0.25 times of P divided by E minus 0.25 times of E, which is nothing but 1.67 அப்படி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 1.67. தேர்ட் கொஸ்டின் ஆப்ஷன் சி. கீதா வெரி குட்ரா. ஆர்த்தி வாங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு 2 கீதா இருக்கீங்க, கீதா கலியமூர்த்தி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் டு ஃபோர்த் கொஸ்டின். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. The ratio of stress induced due to sudden axial applied load to stress induced due to gradually applied axial load on a bar.
இங்க ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். அதாவது இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெயின் எனர்ஜி per unit volume is equal to sigma square by 2e. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா sigma square by 2e. இது ஞாபகம் இருக்கா? இதே கிராஜுவல் லோடுக்கு கேக்குறாங்க அப்படின்னா sigma is nothing but load by area. இதே வந்து சடன் லோடுக்கு கேக்குறாங்க அப்படின்னா sigma is equal to 2p by a. அப்ப இந்த ரெண்டுத்துக்குமான ரேஷியோ என்னது? 2. இந்த ரெண்டுத்துக்குமான ரேஷியோ என்னது? 2. ஏன் என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चन? suddenly applied axial load to the stress induced due to gradual load. அதுக்கு p by a, இதுக்கு 2p by a. ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 2 னு தான் ஆன்சர் கிடைக்கும். சோ இந்த क्वेश्चनக்கு ஆப்ஷன் 2. Okay, very good. Fire இருக்கீங்க. Coming to question number 5, the tensile force at a distance y from a support in a vertical hanging bar of a length L which carries a load P at the bottom is equal to. இங்க பாருங்க, tensile force ஒரு இடத்துல வந்து it is hanging, தொங்கிட்டு இருக்கு, in a chain இல்ல barல, is a sum of the force. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ஒரு general equation. இதுல W அப்படின்றது வந்து weight per unit lengthக்கான weight. ஓகேவா? So tensile force at a distance y equation என்னன்னா P plus W into L minus y. P plus W into L minus y. Coming to question number 6 பாருங்க. A simply supported beam having a span of 3 meter and carrying a uniformly distributed load of 10 kilonewton per meter as a shear force at the mid span. இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு குட்டியான क्वेश्चन நமக்கு வரும். ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் லோடு பீம் உங்களுக்கு வந்து அங்க யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் வந்து ஆக்ட் ஆகுது. அந்த லோட் வந்து உங்களுக்கு எவ்வளோ? 10 kilonewton per meter. இப்போ இதுக்கான என்ன கண்டுபிடிக்க போறோம்? நம்ம shear force at mid span என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா இங்க 15 kilonewton, SFT diagram முதல்ல நம்ம போட்டுறணும். ரெண்டு சப்போர்ட்லமே 15 kilonewton இருக்கு. ஓகேவா? ரியாக்ஷன்ஸ் நம்ம அட் மிட் ஸ்பேன் கண்டுபிடிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளுடைய SFT டயக்ராம் எப்படி இருக்கும்? இதை வச்சே நீங்க கண்டுபிடிக்கலாம். SFT டயக்ராமை வச்சே கண்டுபிடிக்கலாம். இப்படிதான் இருக்கு. மிட் ஸ்பேன்ல SF உடைய வேல்யூ என்ன? நீங்களே சொல்லுங்க. மிட் ஸ்பேன்ல SF உடைய வேல்யூ என்ன? shear force உடைய வேல்யூ அட் மிட் ஸ்பேன். SFT டயக்ராம் பார்க்கும்போது நமக்கு தெரியுதா? இப்போ இது டோட்டலா 3 மீட்டர்மா, அப்பனா இங்க 1.5 மீட்டர். 1.5 மீட்டர்னா 10 into 1.5 15 kilonewton. 15 kilonewton உங்களுக்கு வந்துரும். இங்க மிட் ஸ்பேன்ல SFT உடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா 0வா இருக்கும். So at the mid span the value will be 0. ஓகேவா? 7th क्वेश्चனுக்கு வரீங்க. 7th क्वेश्चன்ல என்ன இருக்கு? Propped cantilever beam of span L is loaded with UDL and of intensity W per unit length all through the span, bending moment at the fixed end. இது propped cantilever. இங்க நான் என்ன கேட்டிருக்கேன்? fixed endல bending momentனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்கேன். So it's nothing but WL square by 8. இந்த ஃபார்முலா பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா இருக்கு இல்லையா, எல்லா டைப் ஆஃப் பீமுக்கும் எல்லா டைப் ஆஃப் லோடுக்கும் அந்த ஃபிக்ஸட் எண்டா இருந்தா என்ன எண்டா இருந்தாலும் நமக்கு பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்கே நான் கேட்டிருக்கிறது வந்து என்னன்னா, ஒரு ப்ராப்பர்டி கேண்டிலிவரில் ஃபிக்ஸட் எண்டில் பெண்டிங் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, ஈக்குவேஷன் என்ன, இதான் நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, இட்ஸ் நத்திங் பட் WL ஸ்கொயர் பை 8. ஸோ கொஸ்டின் நம்பர் 8க்கு வாங்க. இங்கே என்ன இருக்கு? If simply supported beam of 5 meter span carries a point load of 100 kilonewton and 2 meter from the left hand support, the maximum bending moment on it will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு. இட் கேரிஸ் இது வந்து 5 மீட்டரு. ஸோ நான் ஒரு பீம் வரைஞ்சிடுறேன். ஒரு 5 மீட்டரில் 2 மீட்டரில் இதில் வந்து ஒரு 100 kilonewton லோடு வந்து ஆக்ட் ஆகுது. நான் என்ன பண்ணணும்? சம்மேஷன் ஆஃப்
forces will be equal to 0. அப்போ எனக்கு RA plus RB வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே 100ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி summation of moment is equal to 0 அப்படின்னு substitute பண்ணிவிட்டு 100 into 2 reaction about A எடுக்கிறேன் நான், moment about A எடுக்கிறேன். So 100 minus 2 minus RB into 5 which is equal to 0. ஸோ ஆர்பினுடைய வேல்யூ வந்து நான் வந்து எவ்வளோ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 40 கிலோ நியூட்டனை கண்டுபிடிக்கிறேன். ஆர்பி வந்து எனக்கு 40 கிலோ நியூட்டன்னா ஆர்ஏ வந்து 100 minus 40 which is nothing but 60 கிலோ நியூட்டன். அப்போது எனக்கு இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்னா பெண்டிங் மொமெண்ட் அபவுட் சி, இந்த பாயிண்ட் தான் எனக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டுக்கான பாயிண்ட்டு. அப்போ நான் பெண்டிங் மொமெண்ட் அட் சி கண்டுபிடிக்கிறேன்னா எனக்கு என்னது, ஆர்ஏ வந்து 60 கிலோ நியூட்டனு, ஆர்பி வந்து எனக்கு 40 கிலோ நியூட்டனு. ஸோ பெண்டிங் மொமெண்ட் அபவுட் சி கண்டுபிடிக்கும் போது 60 into 2 அப்படின்னு போடலாம், இல்லைனா 40 into 3 அப்படின்னு போடலாம். எப்படி வேணால் போடலாம். நீங்கள் 60 into 2 போட்டாலும் 120 கிலோ நியூட்டன் per மீட்டர் தான், 120 கிலோ நியூட்டன் மீட்டர் தான். இல்லை 40 into 3ன்னு போட்டிங்கனாலும் அதுதான். ஸோ மிட் ஸ்பேனுக்கு நான் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறேன். புரியுதா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கொஷின்ஸ் வந்து ஜேடிஓவில் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு போயிடுங்க. Question number 9. What is the slope at the end of the simply supported beam of span 2 meter and load கொடுத்துட்டாங்க, ஸ்பேன் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா மட்டும் நம்மளுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா போட்டு கண்டுபிடிச்சிட்டு போயினே இருக்கலாம். ஃபார்முலா ஞாபகம் வருதா? theta is equal to slope is equal to WL cube by 24 EI. WL cube by 24 EI. Substitute பண்ணலாமா? 5 into 8 2 cube 8 divided by 24 into EI. 8 3s are 24 So 5 by 3 EI எங்க இருக்கோ அதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த क्वेश्चनோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் coming to question number 10. A square bar of size கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்கொயர் பாருக்கு 20 by 20ன்னு கொடுத்திருக்காங்க. Direct tensile force. What is the largest tensile force the bar can sustain if its shear strength is 100 megapascal அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 100 megapascal வந்து என்னது, shear stress, டவுனுடைய வேல்யூவா. shear strength tau is equal to எனக்கு 100 MPa. tau is equal to 100 MPa. எனக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னோம்னா tau is equal to இங்கே வந்து என்னது, இந்த நான் டிராயிங் வரைகிறேன் பாருங்கள், உங்களுக்கு அதனாலே கண்டுபிடிச்சிக்க முடியும். இது வந்து ஒரு ஸ்கொயர் பார்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸ்கொயர் பார் அப்படின்னா இது டீட்டா, இந்த லைனு கிடையாது. இங்கே நான் வரைஞ்சிட்டேன், நான் அழைச்சிடுறாத, அதை கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது வந்து ஒரு ஸ்கொயர் பார், ஆங்கிள் வந்து எனக்கு டீட்டா. ஓகேவா? நான் ஃபார்முலா என்ன சொல்கிறேன்னா tau is equal to, அதாவது tau is equal to sigma by 2 sin 2 theta. இதுதான் ஃபார்முலா. எனக்கு டவுனுடைய வேல்யூ வந்து 100ன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? எனக்கு சிக்மானுடைய வேல்யூ வந்து தெரியல, அவங்க அதை தான் கேட்குறாங்க. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் டென்சைல் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. டீட்டானுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. 45 டிகிரினா 2 into theta 90 டிகிரி. அப்போ 90 டிகிரினுடைய வேல்யூ என்னது 1. அப்போது சிக்மா இஸ் ஈக்குவல் டு 2 into 100 200. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். In case of a bending beam, the term m by ei எல்லாருக்கும் தெரிஞ்ச क्वेश्चन தான். m by ei அப்படினா என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. m by ei is nothing but a curvature. So m ன்றது bending moment, e அப்படின்றது elasticity, i ன்றது வந்து பாத்தீங்க அப்படினா inertia of the beam cross section. அப்போ m by ei is nothing but the curvature equation. Coming to question number 12, maximum shear stress in a rectangular section is. ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்னுடைய ஃபார்முலா என்னன்னா 3 mu 3v by, அதாவது 3 ஷியர் ஃபோர்ஸ் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அது ஷியர் ஃபோர்ஸ் இப்போ vன்றது பை bன்றது வித் dன்றது டெப்த். இதுதான் ஃபார்முலா. Coming to question number 13. The intensity of the UDL which when it acts over the entire span of 1 meter of a cantilever beam of
rectangular cross section, width வந்து 100 mm, depth வந்து 200 mm, would produce a maximum shear stress is 1.5. So tau max is equal to shear force நோட formula என்ன? Load into distance. Substitute பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். So W is equal to எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்து வந்துட்டீங்கன்னா W னுடைய வேல்யூ தெரிஞ்சிடும். W is equal to 2 into நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எல்லா வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். width, depth, load, distance by 3 into 1000. So load என்ன கிடைக்கும் நமக்கு? kN per meter. So answer option C is the right answer. Good morning Vicky. Next 14th question பாருங்க. A 60 mm dia shaft is subjected to a torque கொடுத்துட்டாங்க. C னுடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க. Maximum shear stress induced in the shaft will be அப்படினு கேட்டிருக்காங்க. நமக்கு டார்ஷன் ஈக்குவேஷன் உடனே ஞாபகத்துல வந்துடணும். என்ன ஞாபகத்துல வந்துடணும்? T by J is equal to tau by R அப்படின்னு ஞாபகத்தில் வந்துடணும். சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க, அவ்வளோதான். சிம்பிளான ஒரு கொஸ்டின் பா இது. ஸோ உங்களுக்கு வந்து 16T by pi d cube. 16T by pi d cubeனா 16 into T வந்து எனக்கு டார்க் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினில், நல்லா பாருங்க. அப்போ 16 into 6 அப்புறம் கிலோ நியூட்டனில் கொடுத்துருக்காங்க into 10 to the power of 6 divided by pi போட்டுருங்க. டயா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 mm டயா. எம்எம்ல கொடுத்துருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் இங்கே வந்து கிலோ நியூட்டன் மீட்டருக்கு நான் 10 power 6ன்னு போட்டேன். எம்எம்ல போட்டிருக்கேன். அப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கேயும் அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த வேல்யூவை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் 4000 by 9 pi megapascal அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். எதுக்கு? டீக்கு. Tau is equal to maximum shear stress is equal to என்னன்னு கிடைக்குமா? ஓகேவா? இந்த டார்க் ஈக்குவேஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. Coming to question number 15. Maximum strain energy theory of failure were postulated by யாரால postulate பண்ணப்பட்டது? Maximum strain energy theory of failure. Haig, very good Vicky, very good. Haig. So Haig's theory no இத நம்ம சொல்லலாம். Haig's theory னும் சொல்லலாம். வாங்க மகேஷ் சார், சூப்பர் சார். Next 16th question. Every cross section of a shaft which is subjected to a twisting moment is under. Every cross section of a shaft which is subjected to twisting moment is under என்ன stress? Twisting moment நால it is perpendicular to its axis coming to it is subjected to shear stress. It is subjected to shear stress. Very good. 16th Geeta Kalyamurthy. 16th question னு சொல்றதுல 15th question சொல்லிட்டீங்களா? ஓகேமா, ஓகேமா. மகேஷ்வரன் சார், சூப்பர் சார். சரி, அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு ரைட். 17th question வாங்க. The ratio of the moment of inertia about the neutral axis to the distance of the most distance point of the section from the neutral axis is called. அந்த ஆக்சிஸ்க்கு பேர் தான் என்னது? அந்த அதுக்கு பேர் தான் என்னது? செக்ஷன் மாடுலஸ். இந்த செக்ஷன் மாடுலஸ் Z is equal to I by A. ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா இல்லையா? நியூட்ரல் ஆக்சிஸனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைடட் பை முக்கியமான வந்து டிஸ்டன்ஸ். ஸோ இட் இஸ் நத்திங் பட் செக்ஷன் மாடுலஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி செக்ஷன் மாடுலஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போவோமா? 18th question பாருங்க. The stress which is obtained by dividing the load at the moment of the incipient fracture by the area supporting that load is called எந்த ஸ்ட்ரெஸ்? the stress which is obtained by dividing the load. நல்லா கவனிங்க. ரப்சர் ஸ்ட்ரெஸ் இருக்கு, ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஃப்ளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் இருக்கு. இங்க நான் கொடுத்துருக்கிறதுல அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ன்றது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், எவ்வளோ தூரம் அதால தாக்கு பிடிக்க முடியும் வித்தவுட் ஃபெயிலியர். ஆனால் இந்த இடத்துல ரப்சர் ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த மெட்டீரியல் என்ன ஆகும்? இட் பிகின்ஸ் டு ஃப்ராக்சர்.
ஸோ இன்சிபியன்ட் ஃப்ராக்சர்னா என்னன்னா it begins to fracture. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், ரப்சர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 19th question, in a thin cylindrical shell the ratio of the longitudinal stress to the hoop stress. Thin cylindrical shell PD by 2T PD by 4T ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா 1/2. 1/2 னா 0.5. ஸோ 0.5 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்து ஆன்சர் சொல்லிடுங்க, அவ்வளோதான். The allowable stress in a long column can be increased by, allowable stress எப்படி increase பண்ணலாம், radius of gyration increase பண்ண allowable stressமே increase ஆகும். The ratio of the length of the column to the minimum radius of the gyration of the cross section of the area of the column is known as what? இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். Effective length of the column and the least radius of gyration is nothing but K. Slenderness ratio la. Very good Vicky. So option A. 22nd question paranga, for the circular column with dia D which is subjected to compressive load W at an eccentricity, the diameter of the core of the section is D by 8 plus D by 8. So 2D by 8. 2D by 8 na D by 4. Appa diameter of the core of the section is option C. Equivalent length is twice the actual length. எப்போ இந்த ஃபார்முலா வரும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். both ends hinged na L, one end fixed other end free na 2L, both ends fixed na L by 2, one end fixed other end hinged na L by root 2. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, twice the actual length. அப்போ 2L எப்போ சொன்னேன், one end is fixed and other end is free அப்படின்னா தான். அப்போ அந்த கான்செப்ட் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? 24th question, a open coil helical spring of mean dia D, number of coil N, wire dia D, அப்புறம் subjected to an axial force P, இதில் mean dia capital D, wire dia small d. The wire of the spring will be subjected to, அப்போ அந்த spring wireக்கு என்ன நடக்கும் அப்படின்னா combined shear, bending, twisting எல்லாமே நடக்கும். It is subjected to combined shear, bending and twisting. Okay va? 25th question, in a truss it is assumed that members are jointed by, ஒரு trussனா அந்த members எல்லாமே எப்படி ஜாயிண்ட் ஆயிருக்கும், ரொம்ப முக்கியமான ஈஸியான ஒரு question இது. எல்லா ஜாயிண்ட்டுமே கண்டிப்பா ஒரு பின் ஜாயிண்டா தான் இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா இங்க கேட்டிருக்கிறது என்ன பின், என்ன பின்னே கேட்டிருக்காங்க. வெரி குட் விக்கி, இட் இஸ் a smooth pin. மணி சார் கரெக்ட் பா. நெக்ஸ்ட் கமிங் டு क्वेश्चन நம்பர் 26, ட்ரஸ்ஸஸ் ஃப்ரேம்ஸ், இது ரெண்டுத்துக்கும் என்னப்பா வித்தியாசம்? ட்ரஸ்ஸஸ் ஆல முடியாதது ஃப்ரேம் ஆல முடியும், இதுதான் வித்தியாசம். ட்ரஸ்ஸஸ் can't but frames can. ட்ரஸ்ஸஸ் can't but frames can. என்னன்னா ட்ரஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி எக்ஸ்பீரியன்சஸ் தி ஆக்சியல் ஃபோர்ஸஸ், அதாவது டென்ஷன் கம்ப்ரெஷன் தான். ஆனால் நம்பால் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரேம்ஸு பெண்டிங்காக இருந்தாலும் தாங்கும், ஆக்சியலாக இருந்தாலும் தாங்கும், நீ என்ன பண்ணாலும் தாங்கும். ஸோ ட்ரெஸ்ஸால் முடியாதது ஃப்ரேமால் முடியும். நம்ம என்ன நினச்சிக்கணும், உன்னால் முடியாது என்னால் கண்டிப்பாக முடியும்டா டே அப்படின்னு படிக்கணும். ஓகே நெக்ஸ்ட்டு, அப்போ நம்ம எல்லாம் எல்லாருமே ஃப்ரேமாக இருக்கணும், ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் மைல்டு ஸ்டீல், மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் மைல்டு ஸ்டீல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். 2.1 × 10⁵ Nm². அது என்ன ஸ்டீலாக இருந்தாலும் கவலை இல்லை, சேம் வேல்யூ தான். மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டினுடைய ஃபார்முலா ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரைன், ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின். ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரைன். உங்களோட நான் ரொம்ப ஸ்பீடாக போகிறேன்ல, சரி நான் ஸ்லோ பண்ணுறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். The point through which the whole weight of the body may be assumed to act. எந்த பாயிண்ட்ல ஹோல் பாடியோட வெயிட்டுமே கண்டிப்பா இங்க தாண்டா ஆக்ட் ஆகும் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. மணி சார் வெரி குட், சென்டர் ஆஃப் கிராவிட்டி. விக்கி 30th question, composite section contain 4 different materials. The stress in all the different materials will be, composite section contains 4 different material.
4மே வித்தியாசமான மெட்டீரியல்ன்ட்டான். அப்புறம் அப்ப அந்த 4 மெட்டீரியல்லையும் நடக்கிற ஸ்ட்ரெஸ் வித்தியாசமா இருக்குமா ஒரே மாதிரி இருக்குமா? 4மே வேற மெட்டீரியல். கண்டிப்பா வித்தியாசமா தான் இருக்கும். ஓகே, ஷார்ட் காலம்ல வர ஃபெயிலியர் என்ன ஃபெயிலியர் வந்து ஷார்ட் காலம்ல வரும்? ஷார்ட் காலம்ல வர ஃபெயிலியர் வந்து கிரஷிங் ஃபெயிலியர். லாங் காலம்ல வர ஃபெயிலியர் அப்ப என்னது? ஷார்ட் காலம்க்கு கிரஷிங், லாங் காலம்க்கு பக்லிங். இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு இந்த क्वेश्चन. The rigid portal frame shown in the figure will not have any side sway. இந்த போர்ட்டல் ஃப்ரேமுக்கு வந்து எந்த விதமான சைட் ஸ்வேவுமே கிடையாது. I1 என்னன்னா I2 என்னன்னு கொடுத்துட்டாங்க. If it is subjected to, எதுக்கு சப்ஜெக்ட் ஆச்சு அப்படின்னா இதுல சைட் ஸ்வேவே இருக்காது. நல்லா பார்த்து பதில் சொல்லுங்க. அதாவது நீங்க கொடுக்குற லோடிங் வந்து சிமெட்ரிக்கலா இருக்கு, சென்ட்ரல் லைனை பொறுத்த வரைக்கும் சிமெட்ரிக்கலா இருக்குன்னா அந்த பக்கமோ இந்த பக்கமோ அது ஸ்வே ஆகாது, ஒரே மாதிரி கொடுத்தபடி நிற்கும். புரிஞ்சுதா? அப்போ எப்ப ஸ்வே ஆகாது அப்படின்னா லோடு வந்து சிமெட்ரிக்கலா இருக்கணும் அபவுட் தி சென்ட்ரல் லைன். பிரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ கண்டிப்பா என்ன ஆகாது? சைட் ஸ்வே நடக்காது. 33வது क्वेश्चन பாருங்க. Which of the following method is more accurate for the analysis of rigid frame? Rigid frame analysisக்கு முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு மெத்தட்னா என்ன மெத்தட்னா ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். என்ன மெத்தட்? ரிஜிட் ஃப்ரேம் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். ஞாபகம் இருக்கா? the percentage of alumina அலுமினாவுடைய பர்சன்டேஜ் என்ன? ஒரு குட் பிரிக் எடுத்துக்க அலுமினாவுடைய பர்சன்டேஜ். இதெல்லாம் 20 to 30% இதெல்லாம் உங்களுக்கு ஜுஜிபியான क्वेश्चंस தான். which of the following type of stone is used in a rubble masonry? rubble masonryல யூஸ் பண்ற ஸ்டோன் என்ன ஸ்டோன்? எல்லா பர்சன்டேஜுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சிலிக்கா 50ல இருந்து 60%, அலுமினா 20ல இருந்து 30%, லைம் வந்து 5% மேல இருக்க கூடாது, அயன் ஆக்சைடு வந்து 5ல இருந்து 6% தான் இருக்கணும், மெக்னீசியா வந்து கலர் கொடுக்கும் அண்ட் ஆல்சோ வந்து ஷ்ரிங்கேஜை குறைக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஓகே, இங்க நான் வந்து என்ன சொல்றேன்னா which of the following type of the stone is used in the rubble masonry அப்படின்னு கேக்குறேன். ஹார்ட் ஸ்டோன்ஸ் தான் நீங்க ரபிள் மேசன்ரியில யூஸ் பண்ணுவீங்க. Question. Brick containing large proportion of soluble salts liable ஆமா salt இருந்துச்சுனால it leads to efflorescence. Dash are provided as a protective coating to a wall at its top. Seepage, water seepage ஆகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டாப் ஆஃப் த வால்ல ஒரு protective coating அடிப்போம். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து கோப்பிங். அதுக்கு பேர் வந்து கோப்பிங். ஓகே, கரெக்ட் விக்கி கெஸ். கோப்பிங் தான் வந்து என்னன்னா ஒரு மாதிரி ஸ்டோன் பிளேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், டாப் ஆஃப் த எக்ஸ்டர்னல் வால க்ளோஸ் பண்ணுவோம். இது வந்து எதுக்குன்னா வாட்டர் சீப்பேஜ் அவாய்ட் பண்றதுக்காக. கமிங் டு क्वेश्चन நம்பர் 38. For filling the crack in a masonry structure, the type of the bitumen which is used. என்ன bitumen யூஸ் பண்ணி நம்ம கிராக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த bitumenக்கு பேரு பிளாஸ்டிக் bitumen. இந்த பிளாஸ்டிக் bitumen யூஸ் பண்ணும்போது அந்த கிராக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். Most common ஆன ஒரு admixture which is used to accelerate the initial set of concrete. Initial setting time of the concrete வந்து accelerate பண்றது, increase out பண்றதுக்காக, தூண்டி விடுறதுக்காக நான் யூஸ் பண்ற ஒரு admixture. இந்த admixtureக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் குளோரைட். கண்டிப்பா இந்த क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணிட்டு போறப்போ உங்களுக்கு நாளைக்கு ரொம்ப ரொம்ப அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானே உங்க டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வந்துட்டு பட்டுன்னு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ இந்த செஷன் போக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா படித்ததை நீங்கள் ரிவைஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இங்கேயே நான் நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்காக தான். இது வந்து ஃபைனல் மார்க் டெஸ்ட் நான் கொடுத்துருக்கணும். ஸோ 5 மார்க் டெஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து மார்க் டெஸ்ட்டாக கொடுக்காம ஒரு டிஸ்கஷனாக உங்களுக்கு நான் வந்துடுறேன். இது அப்படியே முடிச்சு விட்டுறலாம். ஓகே. The compressive strength of the ordinary Portland cement after 3 days, it should not be less than. After 3 days, it should not be less than 7 days. It should not be less than 17.5 Newton per mm square, and after 3 days, it should not be less than 115 kilogram per centimeter square. யூனிட்டுமா பார்த்துக்கோங்கப்பா, யூனிட்டும் பார்த்துருங்க. ஓகேவா? யூனிட் பார்க்காம போயிடாதீங்க, யூனிட்டும் முக்கியம். ஹை அலுமினா சிமெண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஃபியூசிங் டுகெதர் a mixture of. எப்படி வந்து உங்களுக்கு ஹை அலுமினா சிமெண்ட் கிடைக்குது? எது இதனுடைய மிக்சர் வந்து ஹை அலுமினா சிமெண்ட்? லைம்ஸ்டோன் அண்ட் பாக்சைட்ஸ், இதனுடைய கலவை தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஹை அலுமினா சிமெண்ட் கிடைக்குது. Coming to question number 42, as per BIS code acceptable indoor noise level. லைப்ரரியில கேட்டிருக்காங்கப்பா. It is ஹாஸ்பிட்டல்ல கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 35 to 40. லைப்ரரியில கேட்டாங்கன்னா 40 to 45. ஓகேவா? So it is 45 dB. Next பாருங்க, wastage of timber is maximum in the case of நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் பாருங்களேன். நான் டிம்பர் வந்து எந்த பக்கம் நீங்க வந்து சாப்பிடும் போது மேக்ஸிமம் வேஸ்டேஜ் வந்து வரும்? சுத்தி சுத்தி சாப்பிடுறீங்கன்னா ரேடியல் சாயிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வேஸ்டேஜ் வந்து அதிகமா இருக்கும். The defect in timber that arises due to swelling, அந்த மரம் உப்பி போகும் பார்த்திருக்கீங்களா? The defect in timber that arises due to swelling caused by the growth layer of the sapwood over the wounds after the branch is cut. நீங்க கட் பண்ணிட்ட பிறகு ஒரு மாதிரி உலுக்கா வரும். அப்போ அந்த மாதிரி ஊண்டு, இப்போ நம்மளுக்கு வந்து அடிப்பட்ட இடத்துல ஒரு ஊண்டு மாதிரி வரலாம், அந்த மாதிரி வந்து மூடுன மாதிரி வரும். இந்த டிஃபெக்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ரின்கால். ஆமா விக்கி, ஆமாப்பா. இப்போ இந்த மாதிரி லிமிட் கேட்குறாங்க, மேக்ஸிமம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து 40 to 45 அப்படின்றது வந்து லைப்ரரிக்குன்னா 45 தான் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸ்னோக்ரீட் இஸ் ஒன் ஆஃப் த பேட்டன்ட் ஃபார்ம் ஆஃப். ஸ்னோக்ரீட் அப்படின்றது வந்து என்னது? வாட்டர் ப்ரூஃப் சிமெண்ட். waterproof cement paint. Waterproof cement paint. Coming to question number 46, how much is the covering capacity of the cement paint? The cement paint nude covering capacity enna? 46th question. Cement paint nude covering capacity, it is about 4 meter cube per kg per coat. 4 meter square per kg per coat. Per coat. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து எதெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணும்பா? எதனால வரக்கூடிய கரோஷனை ரெசிஸ்ட் பண்ணும்? குரோமியத்தால வரக்கூடிய கரோஷனை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தம்சம் பண்ணிடும். ஓகேவா? ரெசிஸ்ட் பண்ணிடும். It is highly resistant to the influence of the corrosions of chromium. Which is not included in building code. Building code ல வந்து இன்க்ளூட் ஆகாத ஒண்ணுனா என்ன? இது வந்து ஒரு மொக்கையான क्वेश्चन. ஏனா மெக்கானிக்கல் இன்டெகிரிட்டி பத்தி, சேஃப்டி பத்தி, ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி பத்தி இருக்கும். Coming to which of the following type of the footing will be option C பா. சம்பந்தமே இல்லாத இருக்குல, ஆட் ஒன் அவுட்ன்ற மாதிரி. Which of the following type of footing will be used to transmit heavy loads through steel columns? Through steel columns, which of the following type of footing is best suited? Heavy load through steel column la podra foundation பேரு grillage foundation.
வெரி குட் வெரி குட். மணி சார், கீதா சார், கீதா மேம், கீதா கலிமூர்த்தி மேம் எல்லாருமே பக்காவா இருக்கீங்க. விக்கி, the type of the joint which is commonly used at the junction of the principal rafter and tie beam in a timber truss is என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட் அப்படின்னா இந்த ஜாயிண்ட்டுக்கு பேரு oblique mortise and tenon joint. oblique mortise and tenon joint. இந்த ஜாயிண்ட் தான் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா காமனா ராஃப்டர் அண்ட் டை பீம்ல யூஸ் ஆகுற ஒரு ஜாயிண்ட். 51 minimum width of the landing should be. இப்போ நீங்க ஸ்டெப்ஸ்ல லேண்டிங் இருக்குல்ல, அந்த லேண்டிங்னுடைய width வந்து மினிமம் எவ்வளவு இருக்கணும்? அட்லீஸ்ட் மினிமமா கேட்டிருக்காங்க. மினிமமா எவ்வளோ இருக்கணும்னா ஸ்டார்னுடைய வித்துக்காச்சும் அது ஈக்குவலா இருக்கணும். முருகேசன் சார் கரெக்ட்பா. நெக்ஸ்ட், புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் is made of thick glass sheet sandwiched by a layer of. நீங்க நல்ல நிறைய கிளாஸ் அப்படியே வச்சு தான் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் பண்றாங்க. நடுவுல என்ன வைப்பாங்க, என்ன பிளேட் வைப்பாங்க, எதை வச்சு சாண்ட்விச் பண்ணுவாங்க தெரியுங்களா? வினைல் பிளாஸ்டிக். வெரி குட். ஸோ வினைல் பிளாஸ்டிக்கை வச்சு தான் அந்த லேயர் சாண்ட்விச் பண்ணி அப்படி தான் உங்களுக்கு வந்து புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் வந்து கிடைக்குது. த விண்டோ விச் ப்ராஜெக்ட்ஸ் அவுட்வர்ட் ஃப்ரம் த வால் ஆஃப் தி வால். ஒரு மாதிரி ரூமை விட்டு வெளியே வந்த மாதிரி ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னலுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஜன்னலுக்கு பேர் பே விண்டோ. இந்த ஜன்னலுக்கு பேர் என்னது? பே விண்டோ. இது சூப்பரான ஒரு விண்டோ. நெக்ஸ்ட் 54வது கொஸ்டின் வாங்க. ஐஆர்சி கமிட்டி. இதெல்லாம் வந்து ஹைவே கொஸ்டினே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் டக் 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 டக்குன்னு பதில் சொல்லுங்கப்பா. ஐஆர்சி கமிட்டி which is appointed by the government with M.R. Jayakar as a chairman. எப்போ எந்த இயர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்கப்பா அவரை? 1927. வெரி குட் கீதா மேம், சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் 55வது கொஸ்டின். இன் வெர்டிகல் கர்வ் ஆஃப் அப்கிரேட் 2.0% is followed by a downgrade. அப்கிரேட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, டவுன்கிரேட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, சேஞ்ச் ஆஃப் கிரேடும் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. நம்மள கேட்குறது என்னன்னா லென்த் ஆஃப் தி வெர்டிகல் கர்வ் என்னன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. அப்கிரேட் கொடுத்துட்டாங்க, டவுன்கிரேடும் கொடுத்துட்டாங்க, லென்த்தை வந்து கேட்குறாங்க. டோட்டல் லென்த் வந்து நம்மள கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் கிரேடும் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? N1 minus N2. ஸோ டவுன் கிரேடுக்குன்னு போடும்போது -2% போடணும். அப்போ 2 - ப்ளஸ்ஸு. ஸோ 4%. அப்போ டோட்டல் லென்த் எப்படி போடுவீங்க? 4 டிவைடட் பை சேஞ்ச் ஆஃப் கிரேட் வந்து எனக்கு 0.05 இன்டூ லென்த் ஆஃப் த செயின் வந்து பர் 20 மீட்டர் செயினுக்கு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1600 மீட்டர். விக்கி வேற லெவல் விக்கி நீனு. ஸோ அவ்வளோதான். length of the transition curve depends on the rate of change of. length of the transition curve வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா depends upon centrifugal acceleration. It depends upon the centrifugal acceleration. To calculate the minimum value of ruling radius of the horizontal curves in planes, design speed is given by என்ன எடுத்துப்பீங்க? minimum value of ruling radius கண்டுபிடிக்க design speed 16 km/h, 20 km/h. Next, on highways, the sign of the dead slow. Dead slow sign என்றது என்ன sign? It is increased by னு கேக்கும்போது 20 km/h. ஓகேவா? But generally it is 16 km/h. Ruling
speed is increased by 20 km/h. இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் விக்கி அதனால தான் 20ன்னு சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா to calculate the minimum value of ruling radius of horizontal curves in planes, the design speed is given by 16 km/h and it is increased by 20 km/h. Okay va, it is given by 16 and it is will be increased by 20 km/h வரைக்கும் increased. So இங்க நம்ம क्वेश्चनக்கு வந்துடலாம். இப்போ நான் வந்து எந்த क्वेश्चनல இருக்கேன்? இங்க பாருங்க, on highway the sign of the dead slow, it is a regulatory sign சொல்லிட்டீங்களா? அப்புறம் இங்க வாங்க, what is the percentage content asphalt, cutback asphaltல percentage எவ்வளவு இருக்கும்? 80% இருக்கும். வெரி குட். Calculate the ratio of the radius of the relative stiffness for the concrete pavement if the ratio of their thickness is 1.5. Thickness of the concrete pavement இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை நிறைய பேருக்கு. இது நீங்க டைரக்டா ஞாபகத்துல கூட வச்சுக்கலாம். ஸ்டிஃப்னஸ் ரேஷியோ L1/L2 உடைய வேல்யூ வந்து 1.355. இப்போ இந்த நேரத்துக்கு போட்டு நீங்க குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை, இதை ஜஸ்ட் நீங்க இப்போதைக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து அடுத்தாப்புல நம்மளுக்கு பேட்ச் வரும், அப்போ நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஈக்குவேஷனுக்கு ஜென்ரலாக ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு வேளை இந்த கொஸ்டின் வந்ததுன்னா டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் மட்டும் போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன் அடுத்தாப்பில் வரும்போது. ஏன்னா இப்போ போட்டு நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் கன்சிடர்ட் while செலக்டிங் குட் அக்ரிகேட்? ஒரு குட் அக்ரிகேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தேவையே இல்லை அப்படின்னா எது? எது வந்து தேவை கிடையாது? டக்டிலிட்டிக்கும் அக்ரிகேட்டுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா. அதனால டக்டிலிட்டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 61க்கு சில சம்மந்தமே இல்லாததெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கல் வந்து ஸ்வெல் ஆகக்கூடாது, கல் வந்து டஃப்னஸ் என்ன, அதனுடைய அடசிவ் என்னதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் டக்டிலிட்டி அப்படின்றத வந்து நம்ம ஜென்ரல் மெட்டீரியலுக்கு ஒரு அக்ரிகேட்டுக்கு இது வராது. ஓகே, ஸோ டக்டிலிட்டி தான் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். முருகேசன் சார் கரெக்டுப்பா. 62 ஃபார் த பேமெண்ட் டிசைன் பெங்கிள்மேன் பீம் டீம் is used for the following. டீம் இல்லை, இது டெஸ்ட். ஆக்சுவலா இது வந்துட்டு எதுக்கு ஆக அப்படின்னா ஓவர்லே டிசைனுக்கான ஒரு டெஸ்ட் பா. இது ரெக்கமெண்டட் கிரேட் ஆஃப் தார் கிரவுட்டிங் பர்பஸுக்கு எந்த தார் வந்து இட் இஸ் ரெக்கமெண்டட்? இது ஒரு முக்கியமான ஒரு क्वेश्चन. இப்போ RT1 அப்படின்றது லோயஸ்ட் விஸ்காசிட்டி கிரேடு. இது வந்து சர்ஃபேஸ்ல பெயிண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? வெரி கோல்டு கண்டிஷன், கிரவுண்ட் வெதர் கண்டிஷன் இருக்கும்போது ஒரு தார் வந்து வச்சு கோட்டிங் பண்ணுவாங்க. அந்த கோட்டிங் வந்து RT1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டாண்டர்டா சர்ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணுவாங்க நார்மலான கிளைமேட் கண்டிஷன்ல, அதுக்கு போடுற தார் கிரேட் வந்து RT2. ஓகேவா? ரெனிவலுக்கு போடுற கோட்டு அது வந்து RT3. அந்த நம்ம போட்ட மெக்கடம் ரோடை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான கிரேட் வந்து RT4. இப்போ எல்லா டார் கிரேடுக்குமே சூட்டபிளாக கிரவுட்டிங்க்கு போடுறதுன்னு கேட்டாங்கன்னா RT5. இந்த கிரேட் இருக்குல்ல, ரோடினுடைய அந்த டார் கிரேடு, இது ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். 1 எதுக்கு, 2 எதுக்கு, 3 எதுக்கு, 4 எதுக்கு, 5 எதுக்குன்னு. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தது அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் அந்த கிரேடை, அந்த டார்னுடைய கிரேடை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 64 seismic consideration of bridge design code which is to be used for knowing the seismic zone of bridge site in India. எந்த கோடு? எக்ஸாம் முடிஞ்சு வித்தின் 1 வீக் அப்படியே ஒரு ரெஸ்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் மக்களே.
ஸோ அப்படியே ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் வந்து கொஞ்சம் ரன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய டார்கெட் ரீச் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் போங்க. இந்த எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கோம், எந்த கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் வரும், எவ்வளோ மார்க் எழுதுனா கரெக்டாக இருக்கும், எவ்வளோ கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தோம்னா ஓகேவா இருக்கும், அப்படி இப்படின்னு போட்டு இதிலே குழப்பிட்டு அப்படி இருக்காதீங்க. ரிசல்ட் வரதான் போது, நம்மளும் பார்க்க தான் போகிறோம். அதனால் அதை விட்டுட்டு திரும்பியுமா உங்கள் பயணத்தை தொடருங்க. உங்களுக்கான வெற்றி கிடைக்கிற வரைக்கும் ஓடுங்க. தயவு செஞ்சு எக்காரத்தை கொண்டு நிற்காதீங்க. நிற்கிறதே நீங்கள் எங்கெல்லாம் ஏன் தெரியுமா, அந்த எக்ஸாம் முடிச்சு அதை செக் பண்ணி நீங்களா அந்த கட் ஆஃபை செக் பண்ணி அப்படியே நின்றுடுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ சீஸ்மிக் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா IS 1893 Part 1 2002. The gain in strength of the soil with the passage of time after it has been remolded, it is known as, ஒரு ரீமோல்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரும். அந்த ஸ்ட்ரென்த்துக்கு பேர் என்ன? ஸோ அந்த ஸ்ட்ரென்த் ரீகெயின் ஸ்ட்ரென்த் ஆகிற அந்த எபிலிட்டியை சொல்றதுக்கு பேர் தான் திக்ஸோட்ராபி. ஓகே, ரீமோல்ட் ஆகும்போது ஸோ இதை சொல்றதுக்கு பேர் தான் திக்ஸோட்ராபி. ஓகே, வாட்டர் கண்டென்ட் ஆஃப் த சாயில் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட் டியூரிங் த என்டையர் டெஸ்ட். என்டையர் டெஸ்ட்லேயுமே என்ன நடக்காது, இந்த சாயிலுடைய வாட்டர் கண்டென்ட் மாறவே மாறாது. எந்த டெஸ்ட் அது? அன்கன்சாலிடேட்டட். கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் போடுங்கம்மா. எந்த கொஸ்டினுக்கு டி போடுறீங்கன்னே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் போடுங்க. ட்ரெயின் டெஸ்டா, அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்டு டெஸ்டா? ஸோ அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின் டெஸ்ட்டில் வந்து ட்ரைனேஜ் இஸ் நாட் அலவுட். ட்ரைனேஜ் இல்லாததுனால உங்களுக்கு தண்ணியினுடைய கண்டென்ட் என்ன ஆகாது, மாறவே மாறாதனால புரிஞ்சுக்கோங்க. ஸோ அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்டு டெஸ்ட்டில் வாட்டர் ட்ரெயினே ஆகாததுனால வாட்டர் கண்டென்ட் மாறவே மாறாது. இப்படி ஈஸியாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். கமிங் டு கொஸ்டின் நம்பர் 67. If the soil sample is having the porosity என்னன்னு கொடுத்துட்டாங்க, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் கொடுத்துட்டாங்க, then its percentage air voids is. porosity கொடுத்துட்டாங்கப்பா, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு மொக்கையான கொஸ்டின்ப்பா. S plus A is equal to 1. அப்போ A is equal to இது 0.9%. அப்போ A is equal to 1 minus 0.9 which is nothing but 0.1. percentage of air voids கேட்டிருக்காங்க. percentage of air void உடைய ஃபார்முலா என்ன? It is 0.05%. So it's 0.05 into 100 degree of saturation. So it is 5%. Option A. Coming to 68. The unit of coefficient of permeability in SI system is SI system la permeability inoda unit of coefficient என்னது? meter per second. permeability க்கு falling at permeability test is used for falling at permeability test வந்து எதுக்கு? என்ன சாலிடுக்கு, என்ன சாயிலுக்கு? clay சாயிலுக்கு. ஓகேவா? falling at permeability test clay கண்டென்ட்டுக்கு. phreatic line is defined as the line with the dam section below which there are positive hydrostatic pressure. Positive hydrostatic pressure condition la dhaan ungalku vandu phreatic line is defined as a line with the dam section is below which there are positive hydrostatic pressure. Tnpsc equation, ultimate bearing capacity of the strip footing may be used for a square footing resisting pure clay. Correction factor எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. correction factor எவ்வளோ? strip footing square footing இருக்கு Tnpsc equationல. இப்போ இவங்க கேட்டிருக்கிறது வந்து என்னன்னா ஸ்கொயர் ஃபூட்டிங்க்கு உங்களுக்கு Tnpsc equation படி கரெக்ஷன் ஃபேக்டர் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அபவுட் 1.3. வெரி குட், 1.3.
இங்கே பாருங்களேன், ஒரு சூப்பரான ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது வந்து டைரெக்டாக உங்களுக்கு வேல்யூ வராது. உங்களுக்கு நான் இங்கே 30 டிகிரி 36 டிகிரின்னு கொடுத்துருக்கேன். ஒரு வேளை 30 டிகிரி 60 டிகிரின்னு கொடுத்துருக்கேன்னா ஈஸியாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ சொல்லிடலாம். உங்களுக்கு நான் ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்கள். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் tan pi by tan beta, அதாவது சாண்ட் லேயர் ஆஃப் அன் ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிள் டிவைடட் பை இன்டர்னல் ஃப்ரிக்ஷனுடைய ஆங்கிள். ஸோ இது இன்டர்னல் ஃப்ரிக்ஷன், இது டென்ஸ் சாண்ட் லேயர்னுடைய ஆங்கிள். இங்கே 36 13 கொடுத்துருக்கறதுனால நானே இதனுடைய வேல்யூ சொல்லிடுறேன். இட் இஸ் 1.258. உங்களுக்கு கொஷினில் இந்த மாதிரி வேல்யூவாக கொடுக்காம 30 டிகிரி 60 டிகிரின்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணி ஆன்சர் நீங்கள் போட்டுடலாம். ஓகேவா? ஒருவேளை இந்த கொஷினே வருதுன்னா ஆன்சர் பார்த்து வச்சுன்னு போங்க தயவு செஞ்சு. The study to establish the ability of the road to accommodate traffic under the operating condition. இது என்ன ஸ்டடி? டிராஃபிக்னுடைய கெப்பாசிட்டி ஸ்டடி. ஓகேவா? ஒரு குட் ஆப்ரேட்டிங் கண்டிஷனில் டிராஃபிக் அகாமடேட் பண்ணுறதுக்கான ஸ்டடிக்கு பேர் என்னன்னா டிராஃபிக் கெப்பாசிட்டி ஸ்டடி. Minimum width of the shoulder என்ன? A repeated question. Minimum width of the shoulder. It is 2.5 or 7.5. 2.5 meter. ரொம்ப repeated வரும். Maximum வந்து it is 4.6 meter. Very good. While aligning a hill road, ruling gradient கொடுத்துட்டாங்கப்பா 6%. Horizontal curve 60 meter is encountered. Find the compensated gradient of the curve. Compensation gradient இப்போ grade constant வந்து எவ்வளோ? 30 plus bar r by r எடுத்துக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து 75 by r ன்னு எடுத்துக்கலாம். எப்படி வச்சுனாலும் நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். காம்பன்சேட்டட் கிரேடியன்ட்றது வந்து என்னன்னா கிரேடியன்ட் மைனஸ் நம்ம கண்டுபிடிச்ச கிரேட் கான்ஸ்டன்ட். இப்போ கிரேடியன்ட் வந்து கொஷினில் 6% கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் சால்வ் பண்ணி நம்மளை ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது இட் இஸ் 1.25%. ஸோ 6% மைனஸ் 1.25% சால்வ் பண்ணிங்கன்னா இட் இஸ் 4.75%. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட் விக்கி. யூனிட் ஆஃப் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. எஸ், கைனமெட்டிக் விஸ்காசிட்டினுடைய யூனிட் என்ன? It is meter square per second. Pressure inside the water droplet. Water droplet க்கு pressure equation கேட்டிருக்காங்கப்பா. க்கு பாருங்க. correct, 4 sigma by d. Okay va? 78 for measuring the static pressure in a pipe. Static pressure க்கு எதை யூஸ் பண்ணுவீங்க? static pressure க்கு piezometer. Very good Vicky, super. piezometer. கீதா எம்ஆர் உண்மையா சூப்பர் பண்ணீங்க. மணி சார் சூப்பர். வெரி குட் மக்களே, மற்றவங்களும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கப்பா. அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னா பேராமீட்டரு, ஸ்டாட்டிக் ப்ரெஷருக்கு பீசோமீட்டரு. ஓகேவா? 79க்கு போகிறேன். கொஞ்சம் அழகாக இன்னும் கூட ஃபயராக ஆன்சர் பண்ண முடியும்னா பண்ணுங்க. பாயிண்டர் வித் த ஃபோர்ஸ் ஆஃப் த பயோயன்சி இஸ் சப்போஸ்ட் டு ஆக்ட். பயோயன்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் இட் இஸ் சென்டர் ஆஃப் பயோயன்சி. ஓகேவா? அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னது? இட் இஸ் சென்டர் ஆஃப் பயோயன்சி. த பாத் விச் இஸ் ஃபாலோட் பை த ஃப்ளூயிட் பார்ட்டிகல் இன் எ மோஷன் இஸ் கால்ட். ஃப்ளூயிட் பார்ட்டிகல் வந்து ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணும்.
அந்த பாத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அந்த பாத்துக்கு பேரு பாத் லைன். அந்த பாத்துக்கு பேர் என்னது? இட் இஸ் பாத் லைன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டைனமிக் சிமிலாரிட்டி பிட்வீன் த மாடல் அண்ட் த புரோட்டோடைப். மாடலுக்கும் புரோட்டோடைப்புக்கும் நடுவுல ஒரு சிமிலாரிட்டி இருக்குல்ல, அந்த சிமிலாரிட்டி வந்து என்ன சிமிலாரிட்டி? அந்த சிமிலாரிட்டி வந்து என்ன சிமிலாரிட்டி? மோஷன் தான், லென்த்தா, என்ன சிமிலாரிட்டி? ஃபோர்ஸ்னுடைய சிமிலாரிட்டி. வெரி குட். ஸோ இட் இஸ் அ புரோட்டோடைப். மாடல் அண்ட் புரோட்டோடைப்புக்கு நடுவில் இருக்கிற சிமிலாரிட்டி இஸ் நத்திங் பட் அ சிமிலாரிட்டி ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேவா? Next, the shear in turbulent flow is mainly due to turbulent flow. It is mainly due to ஒரு மூமெண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த turbulent flow shear வந்து கண்டிப்பா நடக்கும். momentum transfer. Due to which of the following phenomena water hammer is caused? எப்பப்ப water hammer வரும்? water hammer எப்ப நடக்கும்? நீங்க திடீர்னு வால்வை டப்பக்குன்னு க்ளோஸ் பண்றீங்க, பார்ஷியலாவோ இல்ல கம்ப்ளீட்டாவோ நீங்க க்ளோஸ் பண்ணும்போது தண்ணி ஓடியாந்து அடிக்கும். ஸோ இதை தான் நீங்க வந்து என்னன்னு சொல்றீங்க? வாட்டர் ஹேமர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ சடன் க்ளோஷர் லீட்ஸ் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் ஃபினாமினா ஆஃப் வாட்டர் ஹேமர். சென்டர் ஆஃப் த ப்ரெஷர் ஆஃப் அன் இம்மர்ஸ்டு சர்ஃபேஸ் இஸ் கால்ட், இட் டிபெண்ட்ஸ் அப்பான், இல்லைன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, சென்டர் ஆஃப் த ப்ரெஷர் ஆஃப் த இம்மர்ஸ்டு சர்ஃபேஸ். எங்க எப்பவுமே இது எப்படி இருக்கும்னா இட் இஸ் 84th question, below the center of gravity. Very good. Fluid flow in which the density of the fluid does not change. fluid flowல density of the fluid வந்து சேஞ்ச் ஆகாது அப்படினா அந்த fluid என்ன fluidன்னு சொல்வீங்க? fluid flowல density of the fluid, ஆமா, density of the fluid வந்து சேஞ்ச் ஆகலனா incompressible fluid. ஒரு ஆரிஃபிஸை எப்ப நம்ம வந்து லார்ஜ் ஆரிஃபிஸ்னு சொல்வோம்? ஒரு ஆரிஃபிஸ் அதை எப்ப நம்ம வந்து லார்ஜ் ஆரிஃபிஸ்னு சொல்வோம்? if the water head is 5 times the diameter of the orifice. அந்த ஆரிஃபிஸ்னோட டயாவோட 5 மடங்கு பெருசா இருந்துச்சுனா தான் அத வந்து நீங்க வந்து லார்ஜ் ஆரிஃபிஸ்னு சொல்வீங்க. இல்ல அப்படி சொல்ல முடியாதுல. theoretical velocity of jet at Vienna contract is nothing but theoretical velocity நோட ஈக்குவேஷன் சொல்லுங்கப்பா. இந்த discharge of the orifice நோட ஈக்குவேஷன் கூட உங்களுக்கு கேட்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இத நீங்க கண்டிப்பா பாத்துருங்க. ஓகேவா? இதுல இந்த √2gh ன்றது தான் தியரிட்டிக்கல் வெலாசிட்டி ஆஃப் தி ஜெட் அட் வீனா கான்ட்ராக்ட். சோ ஆப்ஷன் டி. ஓகே, 88th question, triangle channel section is most economical way on each of the when each of the which sloping side is inclined to the vertical at an angle of என்ன ஆங்கிள் இருக்கும்போது triangular channel section வந்து most economical செக்ஷனா இருக்கும். ஸ்லோப்பிங் சைடு என்ன ஆங்கிள்ல இன்க்ளைன்டா இருக்கும்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்ப்பா, 45 டிகிரி இன்க்ளைன்டா இருக்கும்போது நம்ம வந்து அது ஒரு மோஸ்ட் எக்கனாமிக்கல் செக்ஷனா நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஓப்பன் சேனல்ல யூனிஃபார்ம் ஃப்ளோ வந்து இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை, யூனிஃபார்ம் ஃப்ளோனா என்ன? எது கான்ஸ்டன்டா இருக்கும், எது மாறாது, எப்போ அதை நீங்க வந்துட்டு யூனிஃபார்ம் ஃப்ளோன்னு சொல்றீங்க? ஓப்பன் சேனல்ல எது தெரியுமா மாறாது? ஓப்பன் சேனல்ல டெப்த் ஆஃப் த ஃப்ளோ வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், மாறாது. டெப்த் ஆஃப் த ஃப்ளோ எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும், அது மாறாது. அதை தான் நீங்க வந்துட்டு யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்றோம். இது சேனலுக்கு நான் கேட்டுட்டு இருக்கேன். Coming to question number 90, the ratio of the power developed by the runner to the power supplied by the jet.
ரன்னருடைய பவரும் ஜெட்டினுடைய பவரும் இந்த ரெண்டுத்தினுடைய ரேஷியோ போடுறீங்கல்ல, இதில் நம்மளுக்கு ஒரு எஃபிஷியன்சி கிடைக்கும். டர்பினுடைய எஃபிஷியன்சி, டர்பினுடைய என்ன எஃபிஷியன்சி உங்களுக்கு கிடைக்கும்? ரன்னருடைய பவர் டு த ஜெட்டினுடைய பவர், இந்த மேலே இருக்க பவர் கீழே இருக்க பவர், இது ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா ஒரு எஃபிஷியன்சி உங்களுக்கு கிடைக்கும். என்ன எஃபிஷியன்சி கிடைக்கும்? hydraulic efficiency. Euler equation of the water turbine is derived on the basis of Euler equation வந்து எந்த பேசிஸ்ல பண்றோம் நம்ம? rate of change of angular momentum repeatedா வரும். இது உங்களுக்கு தெரிஞ்ச क्वेश्चन தான். next 92 the specific speed of hydraulic turbine எதை depends on, எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? specific speed. எல்லாமே டிபெண்ட் பண்ணியிருக்குப்பா. ஸ்பீடு, பவரு, ஹெட் ஆஃப் த வாட்டரு, எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஒரு டர்பினுடைய ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் அப்படின்றது. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணினது தான். சரி, இங்கே சிசிஏன்னு கொடுத்துருக்கேன்ல, சிசிஏனுடைய ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. வாட் இஸ் சிசிஏ? Cultural command area. Very good. Cultural command area. Okay. இங்க என்ன கொடுத்திருக்கேன்? மீடியம் இரிகேஷன் ப்ராஜெக்ட். மீடியம்னா ஒன்றும் இல்லைப்பா, 2000 இருந்து 10,000 ஹெக்டேர் இருக்குன்னா மீடியம். அப்போ 93க்கு சியா? ஓகே. 4 பாருங்க. கரீஃப் கிராப் எந்த மாதம்? கரீஃப் கிராப் பேடி, மெய்ஸ், சுகர் கேனு இதெல்லாம் வருதுல்ல, இது எந்த மாதம்? ஜூன் அண்ட் ஜூலை. சோன் டைம் எப்போ? சோன் விதைக்கிற காலம் வந்து ஜூன் அண்ட் ஜூலை தான். சரி, ஜூன் ஜூலையில் விதைக்கிறாங்க, அறுவடை எப்போ பண்ணுவாங்க? ஹார்வெஸ்ட் டைம் என்ன? ஹார்வெஸ்ட் மாதம் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஹார்வெஸ்ட் மாதம் சீக்கிரம் போடுங்க. Canal taking off from ice-fed perennial river are known as perennial riverல இருந்து எடுக்கிற கெனல் அப்படின்னா அந்த கெனலுக்கு பேர் பெரினியல் கெனல். இதெல்லாம் ஒரு நாங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க. அக்டோபர் மாதம், அரௌண்ட் அக்டோபரில் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. Deflecting groin in a river is பேங்க்குக்கு பர்பண்டிகுலராக இருக்குமா இல்லை பேங்க்குக்கு பேரலாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, groin வந்து பேங்க்குக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். பர்பண்டிகுலராக பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. According to Koestler's theory, critical hydraulic gradient for alluvial soil நோடைய critical hydraulic gradient வந்து it is about Koestler theory படி இதனுடைய வேல்யூ வந்து 1 பா. இது ஒரு நல்ல क्वेश्चन. இது வேடோஸ் வாட்டர் அப்படின்றது வந்து எங்க அக்கர் ஆகிற வாட்டரை வந்து வேடோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஜோன் ஆஃப் ஏரேஷன்ல இருக்கக்கூடிய வாட்டருக்கு பேர் தான் வேடோஸ் வாட்டர். ஜோன் ஆஃப் ஏரேஷன்ல இருக்கக்கூடிய வாட்டருக்கு பேர் என்னது? வேடோஸ் வாட்டர். ஆவரேஜ் ஈல்டு ஃப்ரம் ஏ டியூப்வெல்ல இருந்து ஆவரேஜா எவ்வளவு ஈல்டு கிடைக்கும்? 40 to 50 லிட்டர் கிடைக்கும்பா பர் செகண்டுக்கு. 40 to 50 லிட்டர். The coefficient of discharge of internal mouthpiece. Coefficient of discharge of internal mouthpiece is about 0.707. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வேல்யூ. இங்க வந்து நான் உங்களுக்கு ஒரு குட்டியா ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்கேன்.
அதாவது இந்த ப்ராப்ளமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லிடுறேன். ஓகேவா? ரெக்டாங்குலர் பிளேன் சர்ஃபேஸ் 2 மீட்டர் வைடு, டீப்பு, வெர்டிக்கல் பிளேன், வாட்டர் ஸ்பெசிஃபிக் வெயிட் கொடுத்துட்டாங்க, டோட்டல் ப்ரெஷர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஃபார்முலா நான் சொல்லிடுறேன். P is equal to W into A into H. ஓகேவா? இப்போ இந்த ஹெச்ன்றது வந்து என்னது, டெப்த் ஆஃப் த பிளேன் வந்து இப்போ 1.5. எப்படி 1.5னா அந்த 3 மீட்டர் டீப்புன்றோம்ல, அந்த 3 மீட்டர்னுடைய பாதியை தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இட் இஸ் 1.5 மீட்டர். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக் வெயிட்டு 9810 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியானா என்ன, 2 மீட்டர் பை 3 மீட்டர். 2/3னா என்ன, 6 மீட்டர் ஸ்கொயர். அப்போ 6 மீட்டர் ஸ்கொயர்னு எழுதுறேன். ஓகேவா? அதுக்கப்புறமா ஹெச் பார்னா என்ன சொன்னேன், அந்த பாதி டெப்த்தினுடைய பாதி. அப்போ 1.5. இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வர வைக்க நான் இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி சொல்லுங்க இப்போ ஆன்சர் எனக்கு. ஃபுல்லுக்கு 0.707 விக்கி. என்ன டவுட் வந்துச்சு இதில் உங்களுக்குன்னு தெரியல எனக்கு. எல்லா ப்ராக்டிக்கல் பர்பஸுக்கும் நீங்கள் எடுத்துக்கிற வேல்யூ வந்து 0.855. ஓகேவா? கொஷினில் உங்களுக்கு வந்து இது ஃபுல்லுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 0.707 தான் சொல்லணும். ஆனால் ஜென்ரலாக கேட்குறாங்க, எல்லா பர்பஸுக்கும் கேட்குறாங்கன்னா 0.855ன்னு சொல்லணும். எல்லா ப்ராக்டிக்கல் பர்பஸுக்கும் நம்ம 0.855 தான் எடுத்துப்போம். ஆனால் ஃபுல் கண்டிஷனில் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா 0.707 தான் சொல்லணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 101 பாருங்கப்பா. 101ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்களா, வேல்யூ கிடைச்சதா? ஆப்ஷன் டியா? வெரி குட், கரெக்டு. சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ மட்டும் போடுங்க, அவ்வளோதான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் இங்கே ஃபார்முலா எழுதிட்டேன், வேல்யூ எழுதிட்டேன். கமிங் டு 2, shrinkage factor for the old map is 24/25. RF வந்து கொடுத்துட்டாங்க. corrected scale for the map என்னன்னு கேட்குறாங்க. The shrinkage factor for the old map is 24/25. RF இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் பா. கரெக்டட் ஸ்கேல் ஃபார் த மேப் என்னன்னா, shrunk scale is equal to 1/2400 into 24/25 போடுங்க, ஆன்சர் கிடைக்கும் 1/2500. So the answer will be option B. Fundamental principle of surveying. இதெல்லாம் வந்து எங்களுக்கு வேற லெவலான கொஸ்டின். ஓகே விக்கி, இப்போ கிளியர்ல? ஓகேம்மா. ஸோ 103க்கு ஆப்ஷன் ஏ, ஹோல் டு தி பார்ட். 104 காமன் ஸ்கேல் விச் இஸ் அடாப்டட். எது? ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷனுடைய காமன் ஸ்கேல் ஃபாரஸ்ட் மேப்புக்கு. It is 1/25,000. ஓகேவா? 1/25,000 காமன் ஸ்கேல் அடாப்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாரஸ்ட் மேப்புக்கு. இது வந்து பல தடவை கேட்ட கொஷின்.
நீங்களாம் இந்த கொஷினை பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம். அப்படியேப்பட்ட ஒரு கொஷின் இது. சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலா போட்டு அப்பெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. ஆக்சுவல் லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இன்கரெக்ட் மெஷர்மெண்ட் பை ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டு. இன்கரெக்ட் மெஷர்மெண்ட் வந்து 29.9, ஆக்சுவல் மெஷர்மெண்ட் வந்து எனக்கு எவ்வளோ 30. அப்புறம் நான் மெஷர் பண்ண லென்த் எவ்வளோ, இட் இஸ் ரெக்கார்டட் as 300. சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இட் இஸ் 299. அவ்வளோதான். ஃபார் செட்டிங் அவுட் அண்ட் ஆஃப்செட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரிக்கு ஆஃப்செட் வைக்க போறீங்கப்பா. இன்ஸ்ட்ருமெண்ட் எதை யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. 45 டிகிரிக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. 90 டிகிரி கேட்கல. இங்கே ஆப்டிக்கல் ஸ்கொயரை 90 டிகிரிக்கு பண்ணலாம். பிரிஸ்மேட்டிக் ஸ்கொயர் வந்து உங்களுக்கு ரைட் ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் கிராஸ் ஸ்டாஃபு 45 டிகிரியும் வரும், 90 டிகிரியும் வரும். ஓப்பன் கிராஸ் ஸ்டாஃபு 90 டிகிரிக்கு. டம்பி லெவல்லாம் ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு, தியோடலைட்டு ஹாரிசான்டல் வெர்டிகல் ஆங்கிள் மெஷர் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? இதில் முக்கியமானது எதுரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் கிராஸ் ஸ்டாஃப் தான். ஃப்ரெஞ்ச் கிராஸ் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு 45 டிகிரிக்கும் ஒர்க் ஆகும், 90 டிகிரிக்கும் உங்களை ஆங்கிள் மேக் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஃப்ரெஞ்ச் இஸ் த ஆன்சர். ஃப்ரெஞ்ச் கிராஸ் ஸ்டாஃப் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலேயே சொல்லிட்டேன் நான். ஸோ இதை நீங்கள் சொல்லிடலாம். 45 டிகிரினாலும் ஓகே, 90 டிகிரினாலும் ஓகே. கரெக்ஷன் டியூ டு ஸ்லோப். ஸ்லோப் கரெக்ஷன் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவா ஆல்வேஸ் நெகட்டிவா? இல்லை சொல்லவே முடியாதா? எப்படி? இங்கே கவனிங்க, கொஷினில் கேட்டிருக்கிறது பேர் கரெக்ஷன். எரரை கேட்கல, கரெக்ஷன். இட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். வெரி குட். இட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். In chain surveying, field work is limited to chain surveyல limited to linear measurement தான் பண்ண முடியும். செயினை வச்சு நம்ம என்ன வானத்தெல்லாம் அளக்க முடியாதுல்ல. So it is limited to the lines joining points of equal dip வச்சு join பண்ற லைன். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அக்ளினிக் லைன், ஐசோகோனிக் லைன், அகோனிக் லைன், ஐசோக்ளினிக் லைன். ஐசோக்ளினிக் லைன்னா ஈக்குவல் டிப்பு. கிளினிக் சொல்லிட்டேன்னா அகோனிக் லைன் அப்படின்றது மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் ஜீரோவாக இருக்கிறது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது. ஐசோகோனிக் லைன்ன்றது மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் ஈக்குவலாக இருக்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த கொஷனுக்கு காலை இந்த கொஷின் 110க்கு கலை சத்யா சொல்லுங்கப்பா. ஐசோக்ளினிக். வெரி குட். நெக்ஸ்ட் பாருங்க. மேக்னெட்டிக் பியரிங் ஆஃப் த சர்வே லைன் இஸ் ஃபவுண்ட் டு பி 33 டிகிரி 40 minutes if the declination is given this. ட்ரூ பியரிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் பியரிங் கொடுத்துட்டாங்க, டிக்ளினேஷன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ட்ரூ பியரிங். கண்டுபிடிப்பீங்களா? அப்படியே ஆட் பண்ணுங்க, தெரிஞ்சிடும். ஆன்சர் இஸ் 37 டிகிரி and 40 minutes. நல்லா கவனிங்கப்பா. மணி சாருக்காக நான் சொல்கிறேன். ஈஸ்டர்ன்னு கொடுத்தாங்கன்னா பாசிட்டிவ் எடுத்துக்கணும், வெஸ்டர்ன் டிக்ளரேஷன் கொடுத்தாங்கன்னா நெகட்டிவ் எடுத்துக்கணும். இவங்க இங்கே ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணி தான் ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? சர்வேயர் காம்பஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன். சர்வேயர் காம்பஸ் வச்சு என்ன யூஸ் பண்ணுவேன், என்ன டிட்டர்மைன் பண்ணுவீங்க? ரெடியூஸ்டு பியரிங் கண்டுபிடிப்பீங்களா, ஹோல் சர்க்கிள் பியரிங் கண்டுபிடிப்பீங்களா? Closing error in a closed traverse is adjusted by closing error in a closed traverse. In the rule வந்து Bowditch rule, compass rule. Dumpy level is most suited when ஒரே இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணிட்டு நிறைய ரீடிங் நீங்கள் எடுக்கணும்னா டம்பி லெவல் வச்சு தான் பண்ண முடியும். Many readings are to be taken. Single setting of the instrument. The process of taking levels on each side of the main line at right angle so that the line is called
நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் த லெவல் ஈச் சைடு லெவலில் எடுக்கிறோம். ஓகேவா, மெயின் லைனில் அட் த ரைட் ஆங்கிளில் நம்ம எடுக்கிறோம். இதுக்கு பேர் என்ன? ராஜாமணி சார் வணக்கம், சொல்லுங்க. இது பேர் கிராஸ் செக்ஷன் லெவலிங். கிராஸ் செக்ஷன்ல எடுக்கிறோம்ல. an allitate which one edge is beveled edge, ஒரு edge beveled edge-ஆ இருக்கும். அந்த allitate-க்கு பேர் என்ன? அந்த 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 edge-க்கு பேர் என்ன? fiducial edge. The creation of image-based GIS from multi-geo data sets is characterized by which of the subsystem of GIS? Input section லப்பா, வேற எங்கேயும் இல்லை, இன்புட் செக்ஷனில். ஓகேவா, ஜியோட்ரானிக்ஸ் அப்படின்றது வந்து என்னது? கம்யூனிகேஷன் டிவைஸ். இந்த क्वेश्चन கண்டிப்பா கேட்பாங்க. இந்த क्वेश्चन கண்டிப்பா உங்களுக்கு வரும். நீங்க வேணா பாருங்க. vertical photograph was taken by at an altitude of 1500 meter above MSL. focal length கொடுத்துட்டாங்க. கேமரா வந்து focal length of the camera வந்து 20 meter. scale of the photograph வந்து elevation வந்து it is 500 meter. ஓகேவா, இந்த ஃபார்முலா வச்சு உங்களுக்கு கண்டிப்பா क्वेश्चन வரும்பா. ஸ்கேல் ஸோ கொடுத்துருக்க focal length போட்டேன், வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 20/1000 கிடைக்குது. அதாவது 1/50 இஸ் நதிங் பட் 1:50 ரேஷியோ. எப்படியா? ஈஸ்ட் டிக்ளினேஷனுக்கு we are adding பா. அதாவது உங்களுக்கு ஆப்ஷனில் அங்கே நியர்பை ஆப்ஷனை நான் சூஸ் பண்ண சொல்லியிருந்தேன், அவ்வளோதான். ஓகேவா, ஓ அதனால் நீங்கள் எப்படின்னு கேட்குறீங்க. இப்போ 33 மினிட்ஸு 33 டிகிரி 40 மினிட்ஸு. இன்னொன்று வந்து நான் என்ன கொடுத்துருந்தேன் கொஷனில் 3 டிகிரி 40ன்னு கொடுத்துருப்பேன். இங்கே 80 நம்ம எடுக்க முடியாது. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ உங்களுக்கு ஜென்ரலாக, இப்போ நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன்னா 36 டிகிரி 80 மினிட்ஸ்னு இருக்கணும். அங்கே அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை. நியர்பை ஆப்ஷன் என்னவோ அதை தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறேன். இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க 45 மினிட்ஸு. சரி 45 வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து 90 மினிட்ஸு, அப்புறம் இது வந்து 38 டிகிரி அப்படி நம்ம எடுக்காம இது எப்படி எடுத்துப்போனா 60 தானே, மீதி கொடுத்துருவோம். 60 கொடுத்துருவோம். 60 கொடுத்துட்டோன்னா இங்கே டிகிரி வந்து எனக்கு மினிட்டாக மாறிடும். ஸோ 39 60 கொடுத்துருச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது இதில் 30. அப்போ 39 30ன்னு வரும். இப்போ இந்த இடத்துல 80 இருக்கா, 1 கொடுத்துடணும். அப்போ 37 டிகிரி. இப்போ இந்த 80ல் 60 நான் கொடுத்துட்டேன், மீதி எவ்வளோ இருக்கும் 20 இருக்கும். அப்போ 20 மினிட்ஸ்ன்னு வரும். ஸோ இதுதான் 37 டிகிரி 20 மினிட்ஸ். இப்போது அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் 39 டிகிரி 30 மினிட்ஸ். நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணி பார்த்தாலும் வர ஆன்சர் அங்கே இருக்காது. ஸோ நீங்கள் மோர் ஓவர் நியர்பை ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ கிளியரா ராஜமணி சாருக்கு? கலை சத்யா மேம் வெரி குட்.
ஓகே ஓகே. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்கப்பா. மேபி உங்கள் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நான் இந்த 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ரெண்டுத்தையுமே பார்த்துக்கோங்க. மோஸ்ட் காமன் way to measure stream discharges என்ன notch? Rectangular notch. Best shape of the triangle. Isosceles with base angle 56 degree is the best shape of the triangle. First adjustment என்ன பண்ணுவீங்க தியோடலைட்ல? முதல்ல கை எங்க வைப்பீங்க? tangent screw la தான் வைப்பீங்க. Calvi apparatus is used for the measurement of very good, baselines. The survey which is used for determining the points of strategic importance. Strategic importance பத்தின ஒரு survey சொல்ற survey வந்து it is nothing but a military survey. அதான் strategical importance survey. Standardized conductivity is standardized at என்ன degree Celsius it is standardized. எப்பவுமே at 25 degree Celsius தான் நம்ம படிப்போம். It is about at 25 degree Celsius. Detention time சொல்லுங்கப்பா. ordinary sedimentation tank உடைய detention time. to 8 hours plain sedimentation tank. 2 to 4 hours அப்படின்றது வந்து coagulation aided sedimentation tank. இங்க ஆப்ஷன்ல இருக்கிறதுக்கு நீங்க 6 to 8 hours சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே சூப்பர். ஆமா 60 டிகிரி சாரி 60 மினிட் வந்து 1 டிகிரி 60 செகண்ட்ஸ் வந்து 1 மினிட் அப்படி நீங்க எடுத்துக்கணும். cowl is provided at எங்க வைப்பீங்க cowl? ventilation column உடைய மேல பாப்பீங்கல்ல cowl. So it is upper end of the ventilating column ல இருக்கும். During temperature inversion atmosphere air pollutant tend to என்ன ஆகும்? air pollutant inversion conditionல inversion layerக்கு கீழ அப்படியே உங்களுக்கு accumulate ஆகி நிக்கும். inversion layerக்கு கீழ accumulate ஆகும். 129 பாருங்க. the water which is not chemically pure but does not contain harmful to human health is called in the water. இதுல எந்த விதமான chemically it is not chemically pure அப்படினு நான் சொல்ல முடியாது. ஆனா இதுல எந்த விதமான harmful substances இதுக்கு கிடையாது. இந்த வாட்டருக்கு பேர் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா it is potable water. Potable water is safe to drink and it is not chemically pure. Non-pathogenic water any disease causing substances இல்ல அப்படி நம்ம சொல்லலாம். It is potable. The amount of the oxygen which is consumed by aerobic bacteria it depends upon இந்த டிமாண்டுக்கு பேர் என்ன தெரியுமா? biological oxygen demand. அதுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவை அப்படின்றத சொல்றது. இப்போ BOD அப்படினா full form என்னன்னு கேட்பாங்கப்பா. BOD க்கு biological oxygen demand னு சொல்லக்கூடாது, biochemical oxygen demand னு சொல்லணும். If the BOD in the beginning and in the end of the test is respectively 13 and 18 னு கொடுத்துறாங்க. If the dilution factor is 100 then the 5-day BOD will be அப்படினு கேட்டிருக்காங்க. இங்க 13 இங்க 8 beginningல 13 endல 8 நல்லா கவனிங்க. beginningல 13 endல 8 அப்ப 13 minus 8 வந்து 5 ppm. அப்ப DO depletion வந்து 5. dilution factor வந்து எவ்வளோ 100.
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் 5 × 100 போட்டிங்கன்னா 500 mg/L. அப்போ 5 day DODக்கு 500 mg/L. டிப்ளீஷன் ஆஃப் த ஓசோன் அவுட்டர் அட்மாஸ்பியரில் டிப்ளீஷன் ஆகுதுல ஓசோன், இதனால் என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸ்கின் கேன்சர் கண்டிப்பாக வந்துடும். இட் இன்க்ரீஸ் ஜீரோ ஹார்ட்னஸ் ஆஃப் தி வாட்டர் இஸ் அச்சீவ்ட் பை. தண்ணியில் ஹார்ட்னஸே இல்லாத ஆக்கணும். என்ன பண்ணலாம்? எப்படி பண்ணால் தண்ணியில் ஹார்ட்னஸே இருக்காது? அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட். மொத்தமாக பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயன் மொத்தமாக பிரிச்சுடுறீங்கன்னு வைங்களேன். அப்போ தண்ணியில் என்ன இருக்காது? எந்த ஹார்ட்னஸும் இருக்காது. இந்த மெத்தட் வந்து எப்போ சூட் ஆகும் இந்த சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடில் தான். ஆலம் இஸ் கெமிக்கலி, ஆலம் என்ன சொல்லலாம் கெமிக்கலாக, அதை சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஒரு ட்ரிங்கிங் வாட்டருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டானது கோஆகுலண்ட்னா ஆலம். அந்த மாதிரி வேஸ்ட் வாட்டருக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கோஆகுலண்ட்னா என்னது? நான் லாஸ்ட் கிளாஸில் இதை சொன்னேன் நான். ஸோ ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறேன். ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஆலம்னா வேஸ்ட் வாட்டருக்கு யாருன்னு கேட்டேன். ஸோ ஆலமை வந்து நான் அலுமினியம் சல்பேட்டுன்னு சொல்கிறேன். வெரி குட், கரெக்டு. ஃபெர்ரிக் ஆலமா? Fluorinated copper as ferric aluminum sulfate. Okay. Total requirement of water என்ன கோடு பா? வாட்டர் ரெக்யர்மெண்ட்டுக்கான கோடு உங்களுக்கு 11 மணிக்கு மேலே நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எய்ம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா நானும் எல்லாத்தையுமே உங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிடுவேன். It is 1/7/1963. Very good, very good, very good. Option B. Disinfection of the drinking water is carried out to remove. Disinfection பண்றதுனால என்ன ரிமூவ் ஆகும் தெரியுமா? தண்ணியில் இருக்கிற பேத்தோஜெனிக் பாக்டீரியா எல்லாத்தையும் தூக்கி தள்ளுறீங்க. இங்க வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான டைல்யூஷன் ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். இங்க பாருங்க, டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறமா வந்துட்டு ரிவர்னுடைய டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டேன், ரிவர்னுடைய டிஓ கொடுத்துட்டேன். ரிசல்டன்ட் டிஓ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரிவர் இது டிஸ்சார்ஜு, அதுக்கப்புறமா வேஸ்ட் வாட்டருடைய டிஓ டிஸ்சார்ஜு, இது அப்படியே சேர்த்துக்கோங்க. Q1 + Q2 ஆட் பண்ணிங்கன்னா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ 10 × 9.1 + 3 × DO2 வந்து இல்லை. ஏன் இல்லை? மொத்தமாக கரைஞ்சிச்சு. ஸோ இட் இஸ் 0. ஆமாம் ஆமாம், சுத்தமாகவே இல்லை, 0ன்னு போட்டுக்கோங்க விக்கி. டிவைடட் பை 10 + 3, அதாவது 7. சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் மொக்க 91/13. 13 7s ஆர் வருமா? அப்போ 7. இங்கே பாருங்கப்பா, 38th கொஷனு. கார்பன் மோனாக்சைடு, பர்டிகுலேட் மேட்ரு, நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடுலாம் இருக்குது. இந்த பக்கம் வந்து அதனால் வரக்கூடிய எஃபெக்ட் இருக்குது. ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கோரிலேட் பண்ணி மேட்ச் பண்ண போகிறீங்க. கார்பன் மோனாக்சைடு அப்படின்னாலே கெமிக்கல் ரியாக்ஷன் வித் ஹீமோகுளோபின். பர்டிகுலேட் மேட்டரு தூசி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகாது? நமக்கு விசிபிலிட்டி குறைஞ்சி போயிடும். ஏரோ அலர்ஜன்ஸ். நைட்ரஸ் ஆக்சைடு ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக். சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படி போச்சுன்னா ரெஸ்பிரேட்டரி பாதிக்கும். இன்னொன்று வாட்டரோட ரியாக்ட் ஆகி சல்ஃபூரிக் ஆசிடாக மாறிடும். இவங்களாம் வேற லெவல் ஆளுங்க. ஸோ நானே மேட்ச் பண்ணிட்டேன். ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? 2 3 4 1. Which of the following pollutant is responsible for the depletion of the ozone layer? ஓசோன் லேயர் டிப்ளீஷனுக்கு ஒரு மெயினான ஆள் யார் தெரியுமா? குளோரோஃப்ளோரோகார்பன். Next, threshold for hearing of normal healthy ear. Threshold for hearing of normal healthy ear, it is option A. Sabin's formula. இது சபைன் ஃபார்முலா வந்து நான் நிறைய தடவை எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்தது. இது ஜேடிஓக்கா ஐஏஇக்கா தெரியல, லாஸ்ட் டைம் கொஷின் பேப்பரில் இருந்தது இந்த கொஷினு. ஸோ சொல்லுங்க. 0.16 V/A. The term
is used for the waste that poses threat to the human health. என்ன waste? Hazardous waste. பயம்புறுத்துற ஒரு wasteனா ஏயில் இருந்ததா? Which waterborne disease ஓடிடுச்சு question is associated with the inhalation of aerosolized water contaminated with Legionella bacteria? Legionella bacteriaவால வருது Legionnaires disease. Legionnaire diseaseன்றது வந்து என்ன ஆகும்னா contaminated water dropletல நீங்க inhale பண்ணாலே போதும் இந்த disease வந்துரும். அப்படியே உங்களுக்கு வந்து இப்போ இது வரம்பா நான் தெரியுதா எஸ்டிமேஷனுக்கு வந்திருக்கேன் ஆர்சிசி பார்ட்டுக்கு வந்திருக்கேன் கிராங்க்டு பார்லாம் இருக்குது ஓகே இதுக்கப்புறம் உங்களுக்கு நியூ சிலபஸ் கண்டென்ட்டும் வேறு கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன்ப்பா ஓகே ஒன்றும் இல்லை கொடுத்துருக்கிற காஸ்ட்டை வச்சு எதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்காங்களோ அது அதுக்கு கண்டுபிடிக்கிறீங்க எலக்ட்ரிஃபிகேஷனா 7%, சானிடரி ஃபிட்டிங்கா 16%, ரோட்ஸ் அண்ட் லான்ஸா 6.5%, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் வேறு எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல ஆனால் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா டோட்டல் கிளேஸ் ஆஃப் பிளிந்த் ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர் ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 5500 கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா டோட்டலாக வந்து எனக்கு பிளிந்த் ஏரியா பில்டிங்குடைய பிளிந்த் ஏரியா வந்து 150 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இது நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கப்பா 5500யும் 150யும் பெருக்கி மல்டிப்ளை பண்ணி டோட்டல் பிளிந்த் ஏரியானுடைய மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிருங்க ஓகேவா இதை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் டோட்டல் காஸ்ட் ஆஃப் த பில்டிங் கன்சிடரிங் த எலக்ட்ரிஃபிகேஷனு சானிடரி ஃபிட்டிங்க்கு 16%, லானுக்கு 6.5%, கண்டின்ஜென்சிக்கு 4.5%, இது எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி டோட்டல் காஸ்ட் என்னன்றதை சொல்லணும் ஓகே ஸோ இதுக்கு வந்து நான் சொல்கிறது புரியுதா 82,500 7%க்கு எவ்வளோ அப்புறம் 16%க்கு எவ்வளோ 6.5க்கு எவ்வளோ 4.5 அப்படி தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் டி நமக்கு கிடைக்கும் ஓகே expected outturn of 2.5 cm cement concrete floor per mansion per day it is 7.5 expected outturn 147 பாத்தீங்கன்னா total length of the cranked bar it is L plus 2 into 0.42 times of D நான் 150 டிஸ்கஸ் பண்றேன் அண்ட் நம்ம குரூப்ல இருக்கிற மக்களுக்கு நான் இந்த PDF நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்ப்பா okay 148 for a framed multi-storied building the area occupied by the wall வந்து எவ்வளவுனா it is 5 to 10% of the plinth area in the context of town planning bylaw must be revised in every 10 to 15 வருஷம் நீங்க ரிவைஸ் பண்ணனும் capitalized value of the property is given by net annual rent into years purchase okay ஸோ மக்களே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட 150 கொஷினு எல்லா கண்டென்ட்லேயும் இருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருந்தேன் ஸோ இது ரிமைனிங் டைம் ஆகுது நீங்கள் இதுக்கும் மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் நீங்கள் படித்தது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்கள் ஃபார்முலா அப்புறம் ஸ்டாண்டர்ட் பில்டிங் கோட்ஸு அதெல்லாம் பார்த்துக்கோங்க அண்ட் முக்கியமாக அதை விட மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து வாட்டர் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்குறீங்க ஏர் பொல்யூஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டிய இந்த ஒரு கான்செப்ட்ஸ் வந்து இதுதான்
ஸோ அதே மாதிரி நம்ம 2025 2026க்கான நியூ பேட்ச் வித்தின் அ வீக்கில் இந்த எக்ஸாம் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு வாரம் ரெஸ்ட் கொடுத்துருவோம். அடுத்த வாரத்துலேருந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகும். எங்கள் பேட்ச்லேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 9449623866 இந்த ஒரு காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். 1 இயர் பேட்ச் நாங்கள் கொண்டு போக போகிறோம். ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அழகாக கொண்டு போகலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. சக்ஸஸ் இஸ் யோர்ஸ். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாரும் நல்லா எழுதுங்க. நல்லா பொறுமையாக கொஷின்ஸ் படித்து நல்லா புரிஞ்சு அதுக்கப்புறமா அதுக்கு ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, காட் வில் கைட் யூ. கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா சூப்பராக எழுதிட்டு மறக்காமல் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் மது அப்படிங்கிற ஐடியில் நீங்கள் மெசேஜ் போடலாம். நம்மளுடைய டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கலை சத்யா வாழ்த்துக்கள். கீதா கலைமூர்த்தி மேம் வாழ்த்துக்கள். விக்கி வாழ்த்துக்கள். விக்கி நல்லா எழுதுங்க. கீதா, எம்ஆர், மணி சார் எல்லாரும் இன்னைக்கு செஷனை ரொம்ப அருமையாக கொண்டு போயிருந்தீங்க. ராஜாமணி சார் எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். விக்கி நல்லா எழுதுங்க. ஓகே, வேறு யாராவது பேர் நான் விட்டுட்டேனா? மற்றவங்க யாரும் அப்படியே லைவை கவனிச்சிங்களா? கண்டி ஆன்சர் போடலை. ஓகே ஓகே, பபாய் மக்களே, ஹாவ் ஹாப்பி டே. தேங்க்யூ.